ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். நாம இப்போ 3 மாசத்துல எக்ஸாம் எப்படி கிராக் பண்றது அப்படின்ற வீடியோ சீரீஸ்ல இருக்கும். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். 97% ஆஃப் த வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா சேனலோட டெவலப்மெண்ட்டுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான மோட்டிவேஷன் கோட்டை நம்ம பார்த்துருவோம். நீங்க உங்களை ப்ரௌடா ஃபீல் பண்ணாத வரைக்கும் நீங்க விரும்புறத செய்யறத நிறுத்தாதீங்க. டோன்ட் ஸ்டாப் அன்டில் யூ ஆர் ப்ரௌட். பெரும்பாலும் இப்ப மேக்சிமம் எல்லா டெஸ்ட்டுமே ஆன்லைன் மோடுக்கு மாறிடுச்சு. அதுல நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நாம செக்ஷன்ல எந்த கொஷினுக்கு வேணா ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாம்ஸ், மேக்ஸிமம் எக்ஸாம்ஸுக்கு செக்ஷன் வைஸ் டைம் லிமிட் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாம்ஸுக்கு இல்லாமலே இருக்கு. ஒரு கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு அடுத்த கொஷினுக்கு போங்க. இது ப்ரிப்பேர் பண்றதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். எல்லா எக்ஸாம் சென்டர்லயும் ரஃப் ஒர்க் ஷீட் கொடுக்குறாங்க. அதனால நாம ரஃப் ஒர்க் ஷீட் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த டாபிக்கையும் விட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு நேரம் 2 வகைப்படும். ஒன்னு நல்ல நேரம், இன்னொன்னு கெட்ட நேரம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நாம எந்த டாபிக்கை நெக்லெக்ட் பண்ணிட்டு போனோமோ அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்தந்த டாபிக் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காதீங்க. எல்லா டாபிக்கோட இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ஒரு ப்ராவர்ப் எப்பயுமே சொல்லுவாங்க, சில டாபிக்ல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தா ப்ரொஃபஸர் தான் ஆக முடியும். எல்லா டாபிக்லயும் எபோவ் ஆவரேஜா இருந்தாதான் நம்மளால போஸ்டிங் அடிக்க முடியும்னு எங்க குருநாதர் எனக்கு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஷார்ட்கட் அப்படின்றது எல்லா இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஷார்ட்கட்டை மட்டுமே வச்சு நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ எல்லா டாபிக்கோட ஃபண்டமெண்டல் பேசிக்ல நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்னைக்கு நாம ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட நோட்டிபிகேஷன், அதாவது நோட்டிபிகேஷன் இல்ல, ஒரு எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ராசஸ், எக்ஸாம் பேட்டர்ன் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸாம் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்னீஷியன் போஸ்ட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுல ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்கான்னா அது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஓகேங்களா? சிங்கிள் பேஸ் தான், ஒரே ஒரு எக்ஸாம் தான். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், ஷார்ட் லிஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிப்பீங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா மெடிக்கல் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம போஸ்டிங் வாங்கிடலாம். இந்த போஸ்டிங்க்கு ஏஜ் லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 18 வயதிலிருந்து 33 வயது வரை ஏஜ் லிமிட் இருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ்சி டிகிரி பேசிஸ்ல இருக்கிறவங்க, அதாவது பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லைன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இதுல ஏதாவது ஒரு டிகிரியை பேசிஸா வச்சு முடிச்சிருந்திருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், இன்ஜினியரிங் டிப்ளமாவே இருந்தீங்கன்னா நீங்க, அது டிப்ளமோனாலே 3 வருஷம் கோர்ஸ் தான். அதுல எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லைன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜில ஏதாவது ஒரு டிப்ளமோ கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்திருக்கணும். ஏன்னா இது டெலிகம்யூனிகேஷன் பேஸ்டு போஸ்ட்டுக்கு மோஸ்டா அது கொண்டு போகும். ஒருவேளை நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஇ பிடெக்னு சொல்லுவாங்க. பிஇன்னா இன்ஜினியரிங், பிடெக்னா டெக்னாலஜி. இதுல எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இதுல ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமை நீங்க படிச்சிருந்திருக்கணும். ஓகேங்களா? இப்ப நாம எக்ஸாம் பேட்டர்னை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 5 செக்ஷன் இருக்கு. மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ், ரீசனிங், அதாவது குவான்ஸ், ரீசனிங், கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன், ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இப்போ மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ்ல 20 கொஷின் வரும். ஓகேங்களா? ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ல 15 கொஷின் வரும். அப்புறம் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ல வந்து 20 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ்ல 10 கொஷின், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல மொத்தம் 35 கொஷின்ஸ் வரும். ஆக மொத்தம் நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸோட கவுண்ட் 100. ஒரு கொஷினுக்கு 1 மார்க். ஸோ 100 மார்க். எவ்வளவு நேரம்னு பாத்தீங்கன்னா 90 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா
ஆமா இருக்குது. ஸோ 1/3 மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. அதாவது எப்படின்னா 3 கொஸ்டின் தப்பாச்சு அப்படின்னா கரெக்டான ஒன்னுல இருந்து 1 மார்க் நெக்லெக்ட் ஆயிடும். அதாவது 13 கொஸ்டின்ஸ் நீங்க ரைட்டா இருந்து 13 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி இருந்து 3 கொஸ்டின்ஸ் தப்பா இருந்துச்சு அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரைட்டு, 3 கொஸ்டினுக்கு 1 மார்க் கம்மி பண்ணி 9 மார்க் தான் உங்களுக்கு போடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் நெகட்டிவ் மார்க். ஸோ நெக்ஸ்ட் என்ன வேகன்சிஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் டெக்னீஷியனோட கிரேட் 3 வேகன்சிஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து +2 குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் போதும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து சிங்கிள் பேஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் எழுதின உடனே உங்களுக்கு என்ன வரும்னா ஃபைனல் ரிசல்ட், அதாவது கட் ஆஃப் மார்க் வரும். அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் மெடிக்கல் செக்அப் முடிஞ்சதுக்கு அப்புறமா மெடிக்கல் டெஸ்ட்ல கிளியர் ஆனதுக்கு அப்புறம் போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஸோ இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயதிலிருந்து 30 வயது வரை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 செக்ஷன் தான். குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, அதாவது மேக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ரீசனிங் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸு, அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ்ல 25 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல 20 கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸ்ல மொத்தம் 40 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ்ல மொத்தம் 10 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய கொஸ்டினோட கவுண்ட் 100 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, ஸோ 100 மார்க்கு. மொத்தம் டியூரேஷன் 90 மினிட்ஸ். இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமா இருக்கு. 1/3 ஆஃப் த மார்க் வந்து இன்கரெக்ட் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்கா ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ நாம இந்த வீடியோவில் டெக்னீஷியனோட எலிஜிபிலிட்டி அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் இதை பற்றி பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் ஆகும். அதில் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ப்ரிப்பரேஷன் மோடில் இருக்கக்கூடிய 120 டேஸ்க்கான பிளான், எக்ஸாம் பேஸ்டு 120 டேஸ்க்கான பிளான், அந்த மாதிரி அடுத்தடுத்து வீடியோ சீரிஸ் இருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ்.